بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, 35வது பக்கத்தினுடைய தஃப்சீரை நாம் நிறைவுபடுத்தி அதற்கான இலக்கண அமர்வை இப்போது நாம் பார்க்க போகிறோம். 35A 35A என்பது ஆக்சுவலி அடுத்த வசனத்துலேருந்து தான் தொடருது. தஃப்சீரில் நம்ம அதை சொன்னோம். அந்த 34Dயில் வந்து அல்லாஹ்வுடைய சத்தியத்தை உங்களுக்கான கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொன்னான்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சி, கண்டினியூட்டி. லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபி ஐமானிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வீணான சத்தியங்களில் உங்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். உள்ளத்தால் செய்யக்கூடிய விஷயத்தை தான் குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக, சாந்தமுடையவனாக, அதாவது பொறுமை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு படித்தோம்ல. சரி, லா யுஆஹிது என்பது ஆஹத யுஆஹிதுலேருந்து வந்தது. ஹாசப யுஹாசிபு மாதிரி. ஆஹத யுஆஹிது ஆஹித் முஆஹிதுன் முஆஹதுன் முஆஹதத்துன் குற்றம் பிடித்தல். அஹதது அதோட ரூட் வேர்டு. ஹாசப பேட்டர்னில் ஆஹதன் வருது குற்றம் பிடித்தல். வில் டேக் யூ டு டாஸ்க், அதாவது கணக்கெடுத்தல், குற்றம் எடுத்தல், குற்றம் பிடித்தல், தண்டித்தல், இது எல்லாம் மீனிங் வரும். அப்போ லா யுஆஹிது இது வந்து நஹின்னு சொல்ல மாட்டோம், நஃபி, ஒரு நெகட்டிவ், அதாவது இல்லைங்கிற மீனிங்கில். லா யுஆஹிது குற்றம் பிடிக்க மாட்டான். அதனுடைய ஃபாயில் அல்லாஹு, மஃஊல் கும் உங்களே இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான். ஓகே, அப்போ ஃபேல், ஃபாயில், மஃஊல். மஃஊல் முந்தி இருக்கு, ஏன்னா அது தமீரா வந்தனால. பில்லஹ்வி இந்த ஜும்லா ஃபேலியோட தொடரக்கூடிய ஜார் மஜ்ரூர். பி அல் ஹர்ஃபுல் ஜார், அல்லஹ்வி மஜ்ரூர், அன்இன்டென்ஷனல் அப்படின்னு நம்ம அழகாக கொடுத்துருக்காங்க. எண்ணம் இல்லாமல், சிந்தனை இல்லாமல், கவனம் இல்லாமல், கருதி சொல்லாத. ஓகே, பில்லஹ்வி ஜார் மஜ்ரூர். ஃபி ஐமானிக்கும் அடுத்த ஜார் மஜ்ரூர், இந்த சென்டென்ஸோட தொடர்புடைய அடுத்த ஜார் மஜ்ரூர். ஃபி அல் ஹர்ஃபுல் ஜர், ஐமான் மஜ்ரூர், அது முதாஃப் முதாஃபிலியாக இருக்குது. யமீனுடைய பன்மை ஐமான், போன பக்கத்தில் என்னோட இறுதியிலே சொன்னேன். ஓகே, முதாஃப் முதாஃபிலே அது மஜ்ரூராக இருக்குது. வலாக்கின் இது வந்து ஹர்ஃப் இஸ்தித்ராக் அப்படின்னு நான் முதல்ல அது வரும்போதே சொல்லியிருக்கேன். வலாக்கின்ன என்பதும் சரி, வலாக்கின் என்பதும் சரி. வலாக்கின்ன என்று முஷத்ததாவாக ஷத்து பெற்று வந்தால் அது நாசிபாவாகவும் வரும், நசபு செய்யும் அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு. இப்படி ஃபேலுக்கு முன்னாடி வரும்போது வலாக்கின்ன வராது, வலாக்கின் என்று வரும். பொருள் ஒன்று தான், ஆனால் பட் அப்படிங்கிற மீனிங்கில். இது வந்து நசபு செய்ய முடியாது, இஸ்முக்கு முன்னாடி தான் செய்யும். ஓகேங்களா, வலாக்கின் ஹர்ஃப் இஸ்தித்ராக். யுஆஹிதுக்கும் இங்கே பாருங்கள், அது மர்ஃபுவாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் அதனுடைய இஸ்மு அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். ஃபைன், ஹர்ஃப் இஸ்தித்ராக்னு சொல்லுவோம், ஏன்னா ஆனால்ங்கிற மீனிங்கில் வரனால. யுஆஹிதுக்கும் அந்த ஆஹதனுடைய முதாரி யுஆஹிது, அதனுடைய ஃபாயில் ஹுவ மறைஞ்சிருக்கு, கும் மஃஊல். எதை பிடிப்பான், பிமா கசபத் நீங்கள் எது சம்பாதித்ததோ. அப்போ நம்ம என்பது மௌசூல் அப்படின்னு சொல்லுவோம். மா என்ன, வாட். கசப அதனுடைய சிலா, கசப் என்பது மௌசூலுடைய சிலா. கசப சம்பாதித்தான், ஹவ் ஏர்ன்ட். எக்ஸிபு இக்ஸிப், காசிபுன் மக்சூபுன் கஸ்புன் சம்பாதித்தல். தோராபா எதிரிப்பு பேட்டரில் 62 தடவை குரானில் வருது. அப்போ மா மௌசூலாவுடைய சிலா தான் கசபத், என்ன சம்பாதித்ததோ. அப்போ கசப என்பது அந்த சிலத்துல் மௌசூல் என்பது ஃபேலாக இருக்குது. அல் ஃபேல் மாதியாக பெண்பாலாக இருக்குது. அதனுடைய ஃபாயில் ஹிய என்று மறைஞ்சிருக்கு. இல்லை அதனுடைய ஃபாயில் என்பது வெளியே இருக்குது பாருங்கள், குலூபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள். அப்போ கசபத் என்பதையும் பெண்பாலாக வந்திருக்கு. கல்ப் என்ற வார்த்தை பன்மையாக, குலூப் என்று பன்மையாக வந்ததுனால பன்மையான வார்த்தைக்கான பேர் சொற்கள் எல்லாமே பெண்பாலாக தான் இருக்கிறதுனால அது பெண்பாலாக இருக்குது. குலூபுக்கும் கல்புடைய பன்மை குலூப். உங்களுடைய உள்ளங்கள் எதை சம்பாதித்ததோ அதை குறித்து தான் கேட்பான். புரிஞ்சிருச்சா? ஓகே. வல்லாஹு முப்ததா, கஃபூர் ஹபர், ஹலீம் இரண்டும் சேர்ந்து ஹபராக இருக்குது. ஜும்லா இஸ்மியா, ரொம்ப சிம்பிள். சரி, 34 இப்போ தான் முடிக்கிறோம். 35A 4 மாத தவணை அப்படின்னு சொல்லி நம்ம ஈலா சட்டம் பார்த்துருப்போம். லில்லதீன, ஆக்சுவலி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். லில்லதீனன்னு ஆரம்பிக்குதே எப்படின்னா, இதை நான் பின்னாடிலேருந்தே சொல்கிறேன். தரபுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முப்ததான்னு சொல்லுவாங்க. தரபுஸ்னு எதிர்பார்த்தல், தரபஸ எதிர்பார்த்தான், இஸ் எ வெயிட்டிங் ஆஃப். தரபுஸ்னா மஸ்தர்னால் இஸ் எ வெயிட்டிங் ஆஃப், வெயிட்டிங் பீரியட்னு போட்டிருக்காங்க. தரபஸ் எதிர்பார்த்திருந்தான், காத்திருந்தான். தரபசு ததப்பரா ததப்பர், தரபஸ் முத்தரபிசுன் முத்தரபசுன் தரபுசுன் எதிர்பார்த்திருத்தல். தரபுசுன் தரபுசு எதிர்பார்த்திருப்பது முப்ததா. எதிர்பார்த்திருப்பது அவசியமாகும் அல்லது எதிர்பார்த்திருப்பது தேவையாகும் அப்படிங்கிறதா ஹபர். அந்த தேவையாகுங்கிற ஹபர் முன்னாடியே அது போக்கப்பட்டுருச்சு. ஹபர் முகத்தம் மஹ்தூஃப்னு சொல்லுவாங்க. அப்போ தரபுஸ் தான் முப்ததா. அப்போ எதிர்பார்த்திருப்பது. லில்லதீன யூலூன மின் நிசாஹிம், தங்கள் மனைவிமார்களை ஈலா செய்தவர்களுக்கு எதிர்பார்த்திருப்பது என்பது அவசியமாகும். அப்போ எதிர்பார்த்திருப்பது என்பது முப்ததா,
அவசியமாகும் என்பது ஹபர் போக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? யார் தங்கள் மனைவிகளை ஈலா செய்தார்களோ, அது அந்த முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜும்லா. புரியுதா? முப்ததா அல்லத்துல பிற்படுத்தியிருக்கான், முப்ததா முஅக்கர்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ திரும்ப முன்னாடிலேருந்து நான் விளக்குறேன். லில்லதீன அல்லதீனங்கிறது அல்லதீனங்கிறது என்னது? இஸ்மு மௌசூல் பன்மையாக இருக்குது. அது லாம் எனக்கூட ஹர்ஃபுல் ஜர்ரோட வந்தனால் இல்லதீனா ஜார் மஜ்ரூராக இருக்குது. எனிவே இது வந்து இஸ்மு மௌசூல். யுலூன் என்பது சிலத்துல் மௌசூல் ஃபேல் தானே வரும். அல்லதி என்ற அந்த சில மௌசூலு பிறகு சிலா ஃபேலாக வரும். யுலூன் இது எதுலேருந்து வந்தது? ஆல யுக்லி, அதாவது அஸ்லம பேட்டர்னில் ஆல யுக்லி ஆலி முக்லின் முக்லன் அலைஹி ஈலா உன். இதில் வந்து இந்த ஆல யுக்லி அப்படிங்கிறது தான் பயன்பாட்டில் இருக்குது. யுக்லி யுலூன, புரியுதா? ஆதா யுதின்னு வரும். ஆதா நோவினை செய்தன், யுதி நோவினை செய், யுதி யூதூன அப்படின்னு வர்ற மாதிரி யுக்லி யுலூனன்னு வருது. புரியுதா? யூலூனை யார் ஈலா செய்கிறார்களோ, ஈலா அர்த்தம்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். சிலத்துல் மௌசூலாக இருக்குது. மின் இசாயிஹிம் அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் என்பது முதாஃப் முதாஃபிலே இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடைய ஜும்லா. முப்ததா எங்கே? தரபுஸ் காத்திருப்பதாகும். காத்திருப்பது அதான் முப்ததா. அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எவ்வளோ நாள்? அர்பாத்தி அஷ்ஹூர். தரபுஸ் அர்பாத்தி அஷ்ஹூர். ஓகே, இந்த அர்பாத்தி அஷ்ஹூர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது? இது வந்து தரபுஸ் என்பது முப்ததாவாக இருந்து அது ஒரு வகையில் முதாஃபாக இருக்குது. அர்பத் அஷ்ஹூர் என்பது முதாஃப் இலேஹியாக இருக்குது. அப்புறம் அஷ்ஹூர் என்பது அதற்கான முதாஃப் இலேஹியாக இருக்குது. அப்போ அதுக்கு இது முதாஃப். புரியுதா? அதனால தான் இது கஸ்ராவாக இருக்குது. தரபுஸுக்கு இது முதாஃப் இலேனால கஸ்ராவாக இருக்குது. அகெயின் அஷ்ஹூருங்கிறதுக்கு அது முதாஃபாகவும் இருக்குது. அஷ்ஹூரின் என்பது அடுத்த முதாஃப் இலேயாக இருக்குது. 4 மாத காலங்கள் காத்திருப்பது. ஓகேயா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தரபூஸ் என்ற முப்ததா ஏன் தன்வீன் வரல? அது முதாஃபோடைய ஸ்தானத்தில் இருக்கிறனால தான். புரியுது? அதை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அடுத்து வாங்க, ஃபைன் ஷர்த்தியா. ஓகேயா? ஷஹருடைய ப்ளூரல் தான் அஷ்ஹூர், தெரியும்ல? ஷுஹூர் அஷ்ஹூர்லாம் ஷஹருடைய பன்மை, 4 மாதங்கள். ஓகே, ஃபைன் ஷர்த்தியா. ஃபஹன திரும்பினான், they returned. திரும்பினார்கள். எஃபிஉ ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லா, அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் திரும்பும் வரை, நீங்கள் திரும்பும் வரை அப்படின்னு குர்ஆன்ல ஃபா எஃபி ரெண்டுமே வருது. மற்றபடி ஃபஇன் மஃப்யூ உன் இலைஹி ஃபைஉன் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா? இது வந்து என்ன பேட்டர்ன்? காலைக்குள் இல்லை, பஅயபிஉ அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம இதை சொல்லுவோம். சரி, குர்ஆன்ல 2-3 இடத்துல இது வருது. சரிங்களா? ஃபஉ அப்போ இன் ஷர்த்தியாவுடைய ஃபேலு ஷர்த், ஃபஉ அதனுடைய ஃபாயில் அந்த வாவ் தான். ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் ஜவாபு ஷர்த். ஜவாபு ஷர்த்தில் தானே ஃபா இருக்கும், அது இருக்குது பாருங்க. இன்ன இஸ்முன் ஹர்ஃப் நாசிக், அது நசபு செய்யக்கூடியது. அல்லாஹ்ங்கிற வார்த்தையில் நசபு செஞ்சிருக்கு. கஃபூருர் ரஹீம் இன்ன அன்னவனுடைய ஹபராக இருக்குது, அது மர்ஃபுவாக இருக்குது. கஃபூருர் ரஹீம். ஓகேங்களா? ஹபர் அவ்வல் ஹபர் சானி, அது 2 இருக்குது. சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். வைன் அஸமு தலாக், இன் என்பது திரும்ப அகைன் ஷர்த்தியா. ஃபேலு ஷர்த் அஸமு, அஸம உறுதி கொண்டான். இதே ரிசால் யாசிமு, தரப எதிரிபு, யாசிம் ஆசிபுன் மஅஸுமுன் அஸ்முன் உறுதி கொள்தல். ஒரு அஸ்மா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அசாயும் எடுத்துருக்கோம், ஒரு உறுதி எடுத்துருக்கோம் அப்படின்லாம் பொதுவாக சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ இன்னும் அஸமு ஷர்த்தியாவுடைய ஃபேலு ஷர்த்தாக இருக்குது. அத்தலாக்க அஸமுடைய மஃபூல். அப்போ அஸமுடைய ஃபாயில் எங்கே? அந்த வாவு தான் அஸமுடைய ஃபாயில் ஹும் என்று அதை நம்ம புரிஞ்சிருக்கோம். அத்தலாக்க இது வந்து மஃபூல், அஸமுடைய மஃபூல். தலாக்கை அவர்கள் உறுதி செய்தால். அப்போ இன் ஷர்த்தியனுடைய ஜவாப் இங்கே ஃபைனல்லா சமீகளையும் தான் ஜவாபாக இருக்குது. மேலே இருக்கிற அதே மாதிரி தான். ஓகேயா? இன்ன ஹர்ஃப் நாசிக், அல்லாஹ என்பது இன்னவுடைய இஸ்ம், சமீஉன் என்பது ஹபர், அலிமுன் என்பதும் ஹபர். அல்ஹம்துலில்லாஹ். 35A வெரி சிம்பிள். 35B என்பது 3 மாதவிடாய் காலங்கள் காத்திருப்பது. பெண்கள், தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதம் காலங்கள் காத்திருப்பது. அந்த சட்டத்தை பற்றி நம்ம இது பார்த்தோம். முத்தல்லகாத்து முபத்ததா, முத்தல்லகா தலாக் விட்டான். அண்ட் த விமென் ஹூ ஆர் டைவர்ஸ்ட், தல்லகா அப்படின்னு அர்த்தம்னா தலாக், ஹி டைவர்ஸ்ட் அப்படிங்கிற சிம்பிள் அர்த்தம் சொல்லலாம். தல்லகா அது முத்தல்லகாத்துக்கு தான் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க? முத்தல்லகாத்னா தலாக் விடப்பட்ட பெண்கள். தல்லகா யுத்தல்லிக்கு, தல்லிக் தலாக் விடு, முத்தல்லிக்குன் தலாக் விடுபவன், முத்தல்லக்குன் தலாக் விடப்படுபவன், தத்லீக்குன் ஆனால் பொதுவாக ஆண் தலாக் விடப்பட மாட்டான். அதனால் அது பெண்பாலெலாம் தான் பயன்படுத்தி ஆகணும். முத்தல்லகத்துன் தலாக் விடப்பட்டவள், முத்தல்லகத்தினுடைய பன்மை முத்தல்லகாத்துன் தலாக் விடப்பட்டவர்கள். த விமன் ஹூ ஆர் டைவர்ஸ்ட் தலாக் விடப்பட்ட பெண்கள். முபத்ததா எதரப்பஸ்ன
ஹபர் அது ஜும்லா ஃபெயிலியாவாக இருக்குது. தரப்பஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். மஸ்தரா வந்ததில் இப்போ எத்தரப்பஸு எத்தரப்பஸ்ன பெண்பாலுடைய பன்மையில் வந்திருக்குது. ஓகேயா? அப்போ எத்தரப்பஸ்ன ஷால் வெயிட் அவர்கள் வெயிட் காத்திருக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். அப்போ தலாக் விடப்பட்ட பெண்கள் காத்திருக்க வேண்டும், பொறுத்திருக்க வேண்டும், இதா இருக்க வேண்டும். அதாவது இதா இருக்கிறதா இதோட விளக்கம் நம்ம சொல்லிட்டோம். வியாஃபுசிஹின் அவர்களுக்கிடையே. ஓகேங்களா? எவ்வளோ சலாசத குரு 3 மாத. அப்போ தொரப்பஸ்ன காத்திருக்க வேண்டும். எதை? சலாசத குரு என்பது அதனுடைய மஃபூல் என்பதாக சொல்லுவாங்க. 3 மாதவிடாய் காலம். அது மஃபூல். குரு என்பது அது முதாஃபாவும் இருக்குது, குரு என்பது முதாஃபிலேஹியாக இருக்குது. புரியுதா? வேற என்ன? எதரப்பஸ்ன்னு அப்படிங்கிறதுக்குள்ள ஹுன்ன அப்படிங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது. அதனுடைய மஃபூல் தான் சலாசத்த குரு. ஓகே, அதை நம்ம மஃபூல் ஃபீஹி என்பதாகவும் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளலாம். அன்ஃபுஸின நஃப்ஸ் அன்ஃபுஸ் தங்களுக்குள்ளே. பி என்பது ஹர்ஃபுல் ஜர், அன்ஃபுஸ் என்பது மஜ்ரூர், அது முதாஃபா இருக்குது. ஹின்ன என்பது முதாஃபிலியா இருக்குது. சலாசத குரு என்பது அதனுடைய மஃபூல் ஃபீஹா இருக்குது. 3 மாத காலங்கள் அவர்கள் காத்திருக்கட்டும். ஓகே, அடுத்து வல யஹில்லு ஹலால் அல்ல, அவர்களுக்கு ஆகமானதல்ல. ஹல்ல யஹில்லு என்றால் ஹலால் ஆகுதல் என்று அர்த்தம். இங்கே இருக்கா? ஹல்ல யஹில்லு லாஃபுல், அப்போ ஹலால் ஆகுதல். யஹலில் ஹில்ல ஹாலுன் மஹலுன் ஹலாலுன் ஹலால் ஆகுதல், பிகமிங் ஹலால் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. வல்ல எது இல்லை பேட்டர்ன். இப்போ யஹில்லு ஹலால் ஆகாது லஹுன்ன. அப்போது இந்த ஜும்லா ஃபேலியோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். எது ஹலால் ஆகாது? ஃபாயில். ஐ யக்தும்னுங்கிற ஜும்லா தான் ஃபாயில், அதாவது மறைப்பது. இதுதான் ஃபாயில். இப்போ மறைப்பது ஹலால் அல்ல. ஓகேங்களா? அன் மஸ்தரியா யக்தும்ன மஸ்தர் முஅவ்வல். இந்த மஸ்தரியா மஸ்தர் முஅவ்வலுடைய ஜும்லா சேர்ந்து ஃபாயிலுடைய இடத்துல இருக்குது, மறைப்பது. அப்போ யஹில்லுடைய ஃபாயில் ஐ யக்தும்ன. கதம யக்துமு, யக்துமு யக்தும்ன பெண்பால், மறைப்பது. ஓகேயா? அப்போ ஃபாயில் அந்த யக்தும்னுடைய ஃபாயில். அது எவ்வளோ இதை நம்ம டீப்பாக புரியணும்னா, யஹில்லுடைய ஃபாயிலாக யக்தும்னு வருது அந்த ஜும்லா. சரி, அந்த ஜும்லாவை பிரித்து பார்த்தா அன் மஸ்தரியா யக்தும்ன ஃபேல் முதாரி, அது மஸ்தர் மோவலாக இருக்குது. கச்சம் யக்துமு யக்தும்ன, அதுக்கான ஃபாயில் எங்கே அப்படின்னா ஹுன்னங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? மஃபூல் என்ன? இதுக்கான மஃபூல் எங்கே? யக்தும்னு இருக்குல்ல, கச்சம் யக்துமுடைய ஃபாயில் ஹுன்னங்கிறது. அதோடைய மஃபூல் எங்கே? மா எனக்குடைய மௌசூல். மா என்ன, வாட் ஹலக் அல்லா படைச்சிருக்கான் அப்படிங்கிறது. திரும்ப அப்படியே இது அப்படியே ஒன்று தொட்டு ஒன்று எப்படி இது ஒன்று சொல்லுவாங்களே, குட்டி போட்டுகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வர்றது அது குட்டி போட்டுகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஜும்லா வைஸ் சொல்கிறேன். இதை நான் குரான் ஆயத்தை வச்சு குட்டி போடுறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நஹு ரீதியாக சொல்கிறேன். இதை நம்ம ஃபேலுண்டோம், அதுக்கான ஃபாயில் இந்த ஜும்லாண்டோம். அதுக்கப்புறம் அந்த ஜும்லா பிரித்து பார்க்கும் போது அதுவே ஒரு ஃபேலுண்டோம், அதுக்கான ஃபாயில் மறைஞ்சிருக்கணும், அதுக்கான மஃபூல் மா அப்படின்னோம். இந்த மாவுக்கு இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அது குட்டி போட போகுது. மா மௌசூலான்னு சொல்லுவோம், அதனுடைய சிலா ஹலக்கன்னு சொல்லுவோம். சிலத்துல் மௌசூல் ஹலக்கம்மா, அது ஒரு ஃபேலாக இருக்கிறனால அதுக்கான ஃபாயில் அல்லாஹ்னு சொல்லுவோம். ஓகேயா? மாஷா அல்லா. அதோடைய ஃபாயில் அல்லாங்கிறது தான் மா ஹலக் அல்லாஹ். ஃபி அர்ஹாமிஹின்ன என்பது அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? ரஹீம், ரஹீம்னா கர்ப்பப்பை தான், கருவறை. அர்ஹாம் கருவறைகள், கர்ப்பப்பைகள், அதனுடைய பன்மை. அது முதாஃபா இருக்குது. ஹின்னங்கிறது முதாஃபிலியா இருக்குது. அதெல்லாம் ஜார் மஜ்ரூர் இருக்குது, இந்த ஜும்லாவோட தொடர்புடையது. ஓகேங்களா? இன் கொன்ன அவர்கள் ஈமான் கொண்டால். இன் அகெயின் ஷர்தியா. கேனவுடைய கேன, அதாவது கேனு, குந்த குந்தும் குன்னாவுடைய பெண்பால் கேன கானத் குன்ன. பெண்பால் நிறைய வருது, ஏன்னா பெண்கள் சட்டங்கனால பெண்பால் வருது. ஆனால் பெண்பாலை நம்ம முறையாக நம்ம சர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணல. அதாவது நம்மளுடைய கோர்ஸில் வந்து 5th கோர்ஸில் தான், 4th அநேகமாக அந்த கடைசி கோர்சஸில் தான் வரும். 4th 5th கோர்சஸ் தான் அந்த பெண்பால்லாம் வரும். அப்போ கானவுடைய பெண்பால் வந்து குன்ன. எப்படி வந்து ஃபேலத் ஃபேல்ன, கானத் குன்னன்னு வருது. இன் குன்ன. அப்போ என்னுடைய என்ன சொல்கிறது, ஃபேல் அப்படிங்கிறது ஃபேலு ஷரத் என்பது குன்ன. இன் குன்ன அவர்கள் இருப்பார்களேயாயின். யுமின்ன கானவுடைய என்ன சொல்கிறது, ஹபராக இருக்குது. யுமின் என்பது கானவுடைய ஹபர். கானவுடைய இஸ்மு, அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுன்ன அப்படிங்கிற அந்த பெண்கள் தான் அதனுடைய இஸ்மு. யுமின்ன ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்களேயான, அது கானவுடைய ஹபர். ஓகேங்களா? யுமின்ன ஆமன யுமினுடைய பன்மையில யுமின்ன வரும்னு சொன்னல. யுமினு யுமினானு யுமின்னு, தூமினானு யுமின்ன. யுமின் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், அப்போ கானவுடைய ஹபராக யுமின்ன வருது. அந்த ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் தான். பில்லாஹி
வல்யோமில் ஆஹிர் என்பது அதனுடைய மாத்துஃப் வபில் யோமில் ஆஹிரி அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா, அதனுடைய தொடர்புடையது. யோம் என்பது மௌசூஃப், அல் ஆஹிர் என்பது சிஃபா. அந்த மௌசூஃப் சிஃபா சேர்ந்து பில்லாஹி எனக்கூடிய வார்த்தைக்கு மாத்துஃபாக இருக்குது. புரியுதா? ஸோ இதெல்லாம் ஒரு தொடராக அப்படியே வந்து முடியுது ஓகேங்களா. இது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி ஃபீல் ஆனால் ரிவர்ஸ் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க. புகழத்து ஹுன்ன அடுத்த முபத்ததா, அடுத்த சென்டென்ஸ் புகழத்து ஹுன்ன அவர்களின் கணவன்மார்கள். முபத்ததா அது முதாஃப் முதாஃபிலியா இருக்குது. அஹக்கு ஹபர் அதிக உரிமை உள்ளவர்கள் அறிகிறார்கள். ஹபர் பெரோத்தி ஹின்ன இந்த ஜும்லா இஸ்மியாவாகி முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். பி ஹர்ஃபுல் ஜார் ரத்து மஜ்ரூர் அது முதாஃபா இருக்குது. ஹின்ன முதாஃப் முதாஃபிலா இருக்குது. ஆக மொத்தம் இது எல்லாமே முத்தாலிக்காக எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஃபீ தாலிக்க அந்த விஷயத்தில் அடுத்த ஜார் மஜ்ரூர். இன் அராது இன் ஷர்த்திய அராது ஃபேலு ஷர்த் ஓகேங்களா. இன் அராது ஃபேலு ஷர்த் அதனுடைய ஜவாபு ஷர்த் எங்கே போக்கப்பட்டிருக்கு, அது ஒரு புரிதல் தான். அவர்கள் நாடினால் இஸ்லாஹன் இஸ்லாஹை அவர்கள் நாடினால். அப்போ அராதுனுடைய ஃபாயில் அந்த வாவ், இஸ்லாஹன் என்பது மஃஊல் இஸ்லாஹை அவர்கள் நாடுவார்கள். ஆனால் அஸ்லாஹாவுடைய ப்ராக்டிஸ் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே 2 தடவை பார்த்தோம் ஓகேங்களா. அஸ்லாம பேட்டர்னில் வரக்கூடிய மஸ்தர் தான் இஸ்லாஹ் ஓகேங்களா. அப்போ இஸ்லாஹை அவர்கள் நாடுவார்களே ஆயின். இன் ஷர்த்தியா ஃபேலு ஷர்த் ஜவாபு ஷர்த் போக்கப்பட்டுருச்சு. இஸ்லாஹன் என்பது அராது எனக்கூடிய ஃபேலுடைய மஃஊல். வலஹுன்ன இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். வலஹுன்ன என்பது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிசில் என்பது முப்ததான்னு சொல்கிறாங்க. மிசில் முப்ததா, வலஹுன்ன என்பது போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடையது. எங்கே சொன்னாங்க தரபுஸ் முப்ததா, லில்லதீன்ங்கிறது போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடைய அப்படிங்கிற மாதிரி. மிசில் என்பது முப்ததா அது முதாஃபா இருக்குது. அல்லதி அலைஹின்ன அப்படிங்கிறது அல்லது என்பது இந்த முப்ததாவுடைய ஐ மீன் முதாஃபாக இருக்கக்கூடிய இந்த முப்ததாவுடைய அல்லது முப்ததா முதாஃபா இருக்குது அதனுடைய முதாஃபிலிஹி அல்லது அலைஹின்ன பில் மாரூஃப். சரி ஓகே, திரும்ப சொல்கிறேன். இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கோங்க, முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இது இன்னைக்கு வரக்கூடிய இந்த வசனங்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் ஹார்டான ஸ்டைல் தான், ரேரான ஸ்டைல் தான். ஓகேயா, கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். மிஸ்லு என்பது முபத்ததா, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. மிஸ்லு போன்று இருக்கிறது. இந்த இருக்கிறதுங்கிறது ஹபர் போக்கப்பட்டுருச்சு. யார் மீது இருக்கிறது, அந்த பெண்களுக்கும் இருக்கிறதுங்கிறது தான் அந்த போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடையது. அப்போ மிஸ்லுல்லதி அலைஹின் அந்த பெண்கள் மீது என்ன கடமை இருக்கிறதோ, பெண்கள் மீது கணவனுக்கான என்ன கடமை இருக்கிறதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களிலிருந்து கடமை இருக்கிறது தான் இது மேட்ரு. ஆனால் ஆண்களுக்கு ஒருபடி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அடுத்து படித்தோம். ஸோ கண்டெக்ஸ்ட்டை திரும்ப நீங்கள் உள்வாங்க, அப்போ தான் புரியும். அப்போ அலைஹினா பெண்கள் மீதான கடமை யாருக்கு, ஆண்கள் மீது. பெண்கள் மீது ஆண்களுக்கு செய்ய வேண்டிய பெண்கள் மீதான கடமை அல்லது அதை போன்று மிசில் போன்றே வலஹுன் அந்த பெண்களுக்கும் உண்டு, உரிமை உண்டு. ஆண்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் பெண்களுக்கும் உண்டு. பில் மாரூஃப் அழகிய விதத்தில். அப்போ மிசில் என்பது முபத்ததா ஓகே. அல்லது அலைஹின்ன அவர்கள் மீது இருக்கக்கூடிய அது முதாஃப் இலைஹிய முதாஃப் இலையா இருக்கு. அலைஹின்ன அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஆக இந்த மிசில் என்பது முபத்ததா அது முதாஃபா இருக்கு, அல்லது முதாஃப் இலைஹியா இருக்கு. அலைஹின்ன அவர்கள் மீதான ஓகேயா. இது வந்து ஹர்ஃபுல் ஜர், அலா ஹர்ஃபுல் ஜர், ஹின்ன என்பது மஜ்ரூர் அது ஜார் மஜ்ரூர். திரும்ப அதோடு தொடர்புடைய இன்னொரு ஜார் பில் மாரூஃப் அழகிய ரீதியில், இன் ரீசனபிள் மேனர் ஒரு நியாயமான ரீதியில், அழகான ரீதியில் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இது ஜார் மஜ்ரூர், அலைஹின்ன ஜார் மஜ்ரூர் தான். இது எல்லாமே மிசில் உள்ளது எனக்கூடிய அந்த முப்ததாவோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர்ஸ். ஹபர் என்பது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது போக்கப்பட்டுருச்சு. யாருக்கு இருக்கிறது, லஹுன் அந்த பெண்களுக்கும் இருக்கிறதுங்கிறது அசலான ஜார் மஜ்ரூர் அதுதான். அதுக்கப்புறம் இந்த ஜும்லாவோடு தொடர்புடைய அடுத்த லெவல் ஜார் மஜ்ரூர் இந்த அலைஹின்ன பில் மாரூஃப்ங்கிறதுலாம் ஓகேயா. சரி, வலிர் ரிஜாலி அடுத்த சென்டென்ஸ். வலிர் ரிஜாலி ஆண்களுக்கு இருக்கிறது, அலைஹின் அவர்கள் மீது தரஜத்துன் ஒரு படி அதிகமாகவே இருக்கிறது. அப்போது தரஜத்துன் என்பது தான் இங்கே முப்ததா. புரியுதா? இங்கே மிஸ்லு என்பது எப்படி முப்ததா, பிந்தன முப்ததா. அந்த மாதிரி தரஜத்துன் என்பது முப்ததா. தரஜத்துன் இருக்கிறது அதான் முப்ததா, முஅஹர் பின்னாடி இருக்கிறது ஓகேங்களா. இருக்கிறதுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது போக்கப்பட்டுருச்சு. தரஜத்துன் முப்ததா, இருக்கிறதுங்கிற வார்த்தை ஹபர் அது போக்கப்பட்டுருச்சு. போக்கப்பட்டு யாருக்கு இருக்கிறது, ஆண்களுக்குங்கிறது அந்த ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். புரியுதா? போக்கப்பட்ட ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் அதான் லிர் ரிஜால். அலைஹின்னுங்கிறது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இதோடு தொடர்புடைய முத்தல்லிக்காக இருக்கக்கூடிய ஜார் மஜ்ரூர்.
வல்லாஹு முபத்ததா அசீஸுன் ஹபர் ஹக்கீமுன் ஹபர். இது ரொம்ப சிம்பிள். அடுத்தது 35C. 35C அண்ட் 35D ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இன்னும் கூட ஜூம் பண்ணி தான் கிளியராக காட்டுறேன். அதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். 35Cயில் நம்ம பார்த்தது தலாக் என்பது இருமுறை மட்டுமே. 35Dயில் பார்த்தது ஹுலாவுடைய சட்டம். சரி, அத்தலாக்கு முபத்ததா, தலாக் என்பது மர்ரத்தான் 2 தடவைகளாகும். இது ஹபர், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? மர்ரத்தான், மர்ரத்துன் ஒரு தடவை, மர்ரத்தான் 2 தடவை. முபத்ததா ஹபர், ஹபருங்கிறனால மர்ஃபூனால தான் ஆனி வருது, ஐனி வராமல். ஓகேங்களா? அதாவது அலிஃப் நூன் வருது. ஓகே, இம்சாக்குன் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது முக்ததான்னு சொல்லுவாங்க. அதாவது முக்ததா முஅக்கர். அப்போ ஹபர் எங்கே முன்னாடி இருக்குது, அது போக்கப்பட்டுருச்சு. இந்த முன்னாடி போக்கப்பட்ட ஹபர் வருவதும் பின்னாடி முப்ததா வர்றதும் இது குரானுடைய நடையில் அதிகமாக இருக்குது. அரபு பேச்சு நடையில் ஓரளவு உள்ளதான், குரானுடைய நடையில் அதிகமாக இருக்கும். என்ன ஷார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ ஃபஅலைக்கும் இம்சாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடித்துக்கொள்வது உங்கள் மீதான கடமையாகும். அப்போ ஃபஅலைக்கும் அப்படிங்கிற ஹபர் என்பது போக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? அப்போ இது முப்ததா, இம்சாக்கும் பிடித்துக்கொள்வது. பி மாரூஃபின் ஜார் மஜ்ரூர். இம்சாக் எதுலேருந்து வந்துச்சு? அம்சக்கை பிடித்துக்கொண்டான், யும்சிக்கு அம்சிக், இம்சாக்குன்னு பிடித்துக்கொள்ளுதல் அஸ்லம பேட்டர்னில். அப்போது அது முப்ததா, ஹபர் முன்னாடி போக்கப்பட்டுருச்சு. மாரூஃப் என்பது இந்த முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். மாரூஃப் அழகிய விதத்தில். அவு தஸ்ரீஹும் பி இஹ்சான், அதாவது அவு என்பதும் ஹர்ஃப் அத்துஃப். ஓகேங்களா? தஸ்ரீஹுன் என்பது இந்த முப்ததாவுடைய மாத்தூஃபன் அலாம் இம்சாக்குன்னு சொல்லுவாங்க. இது முப்ததா, அடுத்த முப்ததா. ஓகேங்களா? ஃபஅலைக்கும் தஸ்ரீஹுன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த முப்ததா. இதற்கான ஹபரும் இதுக்கு முன்னாடி போக்கப்பட்டதாக இருக்குது. ஃபஅலைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது போக்கப்பட்டிருக்கு. இது நெக்ஸ்ட் முப்ததா, மாத்தூஃபன் அலா இம்சாக்குன்னு சொல்லுவோம். பி இஹ்சானின் இந்த முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். தஸ்ரீஹ் எதுலேருந்து வந்துச்சு? சர்ரஹ, ரிலீஸ், ஹி ரிலீஸ்டு. ஓகேங்களா? யுசர்ரிஹு, சர்ரிஹ், முசர்ரிஹுன் அல்லம பேட்டர்ன். தஸ்ரீஹுன் தலீமுன் அப்படிங்கிற மாதிரி மஸ்தர், விடுவிப்பது, அழகிய விதத்தில் விடுவித்து விடுவது கடமையாகும். ஓகே, இது எல்லாமே முப்ததா ஹபர் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 முப்ததா ஹபர் இங்கே வந்துருச்சு. முப்ததா ஹபர், அவர் முப்ததா போக்கப்பட்ட ஹபர் ஜார் மஜ்ரூர், அப்புறம் அகெயின் முப்ததா போக்கப்பட்ட ஹபர் முன்னாடி இருக்குது, அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். இஹ்சான், அஹ்சானுடைய மஸ்தர் இஹ்சானுன், அஸ்லம இஸ்லாமுன் மாதிரி அந்த இதுவும் ஜார் மஜ்ரூராக வருது. சரி, வலா யஹில்லு, இது மேலே படித்த ஒரு ஸ்டைல் மாதிரி தான். ஹல்ல யஹில்லு, ஹலால் ஆகுதல். இது இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம செக் பண்ணோம். ஓகே, அப்போ வலா யஹில்லு ஹலால் ஆகாது. லக்கும் உங்களுக்கு ஜார் மஜ்ரூர். வலா யஹில்லு அந்த ஜும்லா ஃபைலோட தொடர்பு ஜார் மஜ்ரூர். ஃபைல் என்ன? தஅஹுது, நீங்கள் எடுத்துக்கொள்வது. அதான் ஃபைல், நீங்கள் எடுத்துக்கொள்வது ஆகுமானதாக ஆகாது. அப்போ அஹாத எடுத்துக்கொண்டான், யஹுத எடுத்துக்கொள்கிறான். தஅஹுதூன, அன் என்பது மஸ்தரியா, அது நாசிபா, நசபுடைய அடையாளமாக நூன் போக்கப்பட்டிருக்குது, அதுதான் ஃபைலாக இருக்கிறது. இந்த அன் மஸ்தரியா, அந்த தஅஹுது என்ற மஸ்தர் அவ்வல் அந்த ஜும்லா தான் ஃபைலுடைய இடத்துல இருக்குது. மேலே இதே மாதிரி ஒரு ஸ்டைலை கொஞ்சம் மேலே தான் பாயிண்டர்லாம் பார்த்தோம், இதே பக்கத்தில். ஓகேங்களா? அப்போ எடுத்துக்கொள்வது. மிம்மா, மின் என்பது ஹர்ஃபுல் ஜர், மா என்பது மஜ்ரூர். ஆனால் அது அந்த மா என்னவா இருக்குது? மௌசூலாக இருக்குது. மா என்ன, வாட் எவர். ஆத்தைத்துமு உன்ன, ஆத்தா யூத்திலேருந்து வந்தது ஆத்தைத்தும் அப்படிங்கிற ஃபேல வருது. நிறைய பேர் இந்த ஆத்தா யூத்தி பார்த்துருக்கோம். ஆத்தா வழங்கினான், யூத்தி வழங்குகிறான், ஆத்தி வழங்கு. புரியுதா? அப்போ ஆத்தைத்தும் வழங்கினீர்கள். அப்போ மா மௌசூல, ஆத்தைத்தும் சிலத்துல் மௌசூல் சிலாவாக இருக்குது. ஓகேங்களா? ஆத்தைத்துமு ஹுன்ன என்பது ஆத்தைத்துமுடைய ஃபைல், தும் அந்த ஆத்தைத்துமு அந்த தூதா ஃபைல், அதாவது அன்தும், அது நம்ம புரிகிற மாதிரி சொல்லுறது அன்தும்னு சொல்லுவோம். ஹுன்ன என்பது மஃஊல். இதெல்லாம் என்னவா இருக்குது? மா என்னுடைய மௌசூலாக்கு சிலாவாக இருக்குது. சிலா வந்து ஃபேல், ஆத்தைத்துங்கிற ஃபேல், அதுக்குள்ளே ஃபைல் இருக்குது, அன்துங்கிறது இருக்குது, அது தூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுன்ன என்பது அதனுடைய மஃஊல். ஷைஅன் ரெண்டாவது மஃஊல் சானி, அவர்களுக்கு நீங்கள் சிறிதையும் கொடுத்ததுலேருந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்போ ஷையன் அது மஃஊல் சானி. ஓகேங்களா? புரியுதா? தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். ஃபைல் இந்த ஜும்லா, அப்புறம் அந்த ஃபைலுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, ஹர்ஃபுல் ஜர் வந்தது, மஜ்ரூரில் மௌசூல் வந்தது, அப்புறம் சிலா வந்தது. சிலா ஃபேலாக இருக்கிறனால அந்த ஃபேலுக்குள்ள ஃபைல் இருக்குது, இந்த மஃஊல் இருக்குது, அது மஃஊல் சானிலாம் இருக்குது. இல்லை அதாத்து ஹஸ்ர், இல்லை தவிரங்கிற மீனிங் வரக்கூடிய அதாத்து ஹஸ்ர். ஐயஹாஃப, அன் என்பது அகெயின் மஸ்தரியா, நசபு செய்யக்கூடியது. யஹாஃபானி என்று நூன் வரணும். இருமையில் யஹாஃபு யஹாஃபானி 2 நூன் வரணும் இருமைக்கு. அந்த நூன் போக்கப்பட்டிருக்கேன் அன் மஸ்தரியா நாசிபானால. ஃபைல் என்பது யஹாஃபால இருக்கக்கூடிய அந்த அலீஃப் தான். அது வந்து புரிகிற மாதிரி சொல்லலாம், ஹுமா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், மறைஞ்சிருக்கு உள்ள. யஹாஃப அல்லா யுகீம ஹுதூத் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்லணும்னா அன் ப்ளஸ் லா இஸ் ஈக்குவல் டு அல்லா. ஹாஃப தெரியும் இல்லை, ஹாஃப யஹாஃபெல்லாம் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்.
கால் யக்கூலு கிடையாது. ஹாஃப்ங்கிறது ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். ஹாஃப் ஹாஃபு ஹஃப் ஹாயிஃபுன் மஹூஃபுன் ஹவுஃபுன் பயப்படுதல் ஹீஃபத்துன் பயப்படுதல். அதனுடைய ஃபாயில் என்பது அந்த அலிஃப் தான். ப்ரொஃபஷனலாக சொல்கிறதாக இருந்தால் ஹுமா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை அன் ப்ளஸ் லா இஸ் ஈக்குவல் டு அல்லா அன் திரும்ப அகெயின் மஸ்தரியா. அதனால தான் அது நசபு செய்யும். யுகீமா திரும்ப பாருங்கள் ஐயஹா ஃபால நூனை போகிற மாதிரி யுகீமால போக்கிருச்சு. ஓகேங்களா? லாவோட சேர்ந்து வருது நஃபியாக வருது. ஓகேங்களா? அன் மஸ்தரியா. லா யுகீமாங்கிறது மஸ்தர் முஅவ்வல், அது மன்சூபு. அன்னுடைய அது மன்சூபாக இருக்குது. அன்னுங்கிறது அண்ணா போடாமல் அன் ப்ளஸ் லாவை அல்லான்னு இதுதான் போட்டாங்க. அதனால் நீங்கள் அன் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அது அல்லாங்கிறது அன் ப்ளஸ் லா தான். லா யுகீமா நிலைநாட்ட மாட்டார்கள், அல்லாவுடைய வரம்புகளில் நிலைநாட்ட மாட்டார்கள் என்று அவர்கள் அஞ்சினால் அந்த மாதிரி அவங்க பிணையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மேட்ருக்கு நம்ம படித்தோம். அப்போ யுகீமு அகாமலேருந்து யுகீம் அகாம யுகீமு யுகீமானி அப்படின்னு சொல்லி வரணும். நூன் போக்கப்பட்டுருச்சு அன் வந்தனால. ஓகேங்களா? அப்போ யுகீமா யுகீமா ஃபாயில் எது? அந்த அலீஃப் தான். அது ஹுமான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மஃபூல் எது? ஹுதூத் அல்லா. இந்த முதாஃப் முதாஃபிலி தான் மஃபூல். அல்லாவுடைய வரம்புகளை அவர்கள் நிலைநாட்ட மாட்டார். அப்போ அவர்களை விருவர் அது ஃபாயில். ஓகே, நிலைநாட்ட மாட்டார் என்று அஞ்சினால். ஓகேயா? இது சிம்பிளாக நம்ம அன்மஸ்தரியாவுடைய மஸ்தர் முஅவ்வலுடைய இடத்துல இது இருக்குது. இல்லை யஹாஃப பயந்தால். பயந்தால் இருக்குது பார்த்தீங்களா? ஃபாயில் யார்? ஹுமா. எதை? அல்லா யுகீமா அப்படிங்கிறது ஜும்லாலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த யஹாஃபாக்கு வந்து இது எல்லாமே மஃபூலுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஜும்லா. அதுக்கப்புறம் நம்ம அல்லா யுகீமாவை தனித்தனியாக சொன்னோம். யுகீமாக்குள்ள ஹுமா அந்த அலிஃப் ஃபாயிலாக இருக்குது. அப்புறம் ஹுதூத் அல்லாங்கிறது அதுக்கான மஃபூலாக இருக்குன்னு சொன்னோம். அடுத்து வாங்க லாஸ்ட் பாயிண்டரு. கண்டென்ட் வைஸ் அந்த ஹுலா அப்படிங்கிறது இங்கே திரும்ப தொடருது. ஃபைன் ஹிஃப்தும் நீங்கள் பயந்தால். இன் என்பது ஷர்தியா. ஹிஃப்தும் ஹாஃபிலேருந்து ஹாஃப யஹாஃபு ஹாஃப ஹிஃப்த ஹிஃப்தும் பயந்தீர்கள். ஓகேங்களா? பயந்தால் நீங்கள் பயந்தால். அப்போ அன்துங்கிறது ஃபாயில் அதில் இருக்குது. து அப்படிங்கிறது அது அதனுடைய அடையாளம். நீங்கள் பயந்தால். அல்லா யுகீமா ஹுதூத் அல்லாஹ் ஹிஃப்தும். ஓகேங்களா? அப்போ ஃபேலு ஷர்த். அல்லா யுகீமா ஹுதூத் அல்லா அன் ப்ளஸ் லா மாதிரி தான் இங்கே அன் மஸ்தரியா. லா யுகீமா யுகீமானி நூன் வரணும். அன் வந்தனால நூன் போக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? யுகீமா. அப்போ ஹுமா அப்படிங்கிறது அதனுடைய ஃபாயில் அலிஃப் அதனுடைய அடையாளமாக இருக்குது. ஹுதூத் அல்லா இந்த யுகீமாவுடைய மஃபூல். ஓகேங்களா? மஃபூல் முதாஃப் முதாஃபிலியாக இருக்குது. நீங்கள் அல்லாவுடைய வரம்புகளை அவர்கள் அல்லாவுடைய வரம்புகளை நிலைநாட்ட மாட்டால் என்று நீங்கள் பயந்தால். இன் ஷர்த்தியா வந்துச்சா? ஃபேலு ஷர்த்து வந்துச்சா? ஜவாபு ஷர்த் என்ன? ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அவ்விருவர் மீது குற்றமில்லை அப்படிங்கிறது தான் ஜவாபு ஷர்த். ஃபலா நஃபி லில் ஜின்ஸ். ஓகேங்களா? அதனுடைய இஸ்ம் மன்சூபாக இருக்கும். ஹபர் போக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு நம்ம இல்லை இருக்கிறதுங்கிறது எப்படி ஹபராக இருக்கும், அது மாதிரி இல்லைங்கிறது ஹபர். ஓகேங்களா? போக்கப்பட்டிருக்கு. அலைஹிமா அதனோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஃபி மஃப்ததத் பி அதனோடு தொடர்புடைய ஃபி அப்படிங்கிறது ஹர்ஃப் ஜர். மா என்பது மஜ்ரூர், அது திரும்ப மௌசூலாக இருக்குது. இஃப்ததத் என்பது சிலாவாக இருக்குது. ஓகேங்களா? மா மௌசூலா. இஃப்ததா அதனுடைய சிலா பெண்பால் இஃப்ததத். இஃப்ததா ஷிராம்சம்ஸ் அதாவது பிணை தொகையை கொடுத்தான். இஃப்ததா எஃப்ததி இஃப்ததி பெண்பால் இஃப்ததத். ஓகேங்களா? இஃப்திதாவுன் பிணை தொகை கொடுத்தல். இஃப்தலஃப பேட்டன். இப்போ இஃப்ததத் பிஹி ஒன்றை கொடுத்து அவள் பிணை தொகை கொடுப்பதிலே. இப்போ மா மௌசூலா இஃப்ததத் சிலத்துல் மௌசூல் பிஹி அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். சிம்பிள். தில்க முப்ததா ஹுதூதுல்லா ஹபர். ஓகேங்களா? ஹுதூத் என்பது பன்மையினால அதுக்கு பெண்பாலாக தான் முப்ததா பயன்படுறதுனால தான் தாலிக்கன்னு சொல்லலை, தில்க என்ற பெண்பால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹுதூத் ஹபர் அது முதாஃப் முதாஃபிலியாக இருக்குது. ஃபலா தஅததுஹா லா நஹி. யஅததா வரம்பு மீறினான். யஅததி வரம்பு மீறுகிறான். யஅததி லா தஅதத் லா தஅதது ஃபலா தஅதது நஹி அதனுடைய ஃபைல் வாவ் தான். அன்தும்னு புரிஞ்சுக்கலாம். ஹா அதனுடைய மஃபூல், அதை நீங்கள் மீறி விடாதீர்கள். ஹா மஃபூல். வமைய தஅத்த இது வந்து ஷர்த்திய. மன் என்பது ஷர்த்திய. ஹுவவர் யாரெல்லாம் எவர் ஒருவர். ஓகே? தஅத்த இது வந்து தஅத்தா தஅத்தா அதே அர்த்தம் தான். யஅததா யஅததி அப்படின்னாலும் அது கூட என்ன அர்த்தம் சொன்னாங்க? வரம்பு மீறுறது தான். டிரான்ஸ்கிரஸம் அப்படி தானே போட்டிருக்கப்போ வரம்பு எல்லை மீறுதல் வரம்பு மீறுதல். எத்தாய்த்தனாலும் தாய்த்தாலும் எல்லை கடத்தல் அப்படின்னு அர்த்தம். எல்லை மீறுதல் தாய்த்தா தாய்த்தா தாய்த்த முத்தாய்த்தின் முத்தாய்த்தன் தாய்த்தின் வரம்பு மீறுதல். எத்தாய்த்தா இப்போ தாய்த்தா எத்தாய்த்தா அந்த வீக் லெட்டர் லாஸ்ட்டாக வரணும். மன் என்பது ஷர்த்தியா அது ஃபேலுக்கு வந்து ஜசம் கொடுக்கும், ஜசம் செய்யும். அதனால் மஜ்சூமாக இருக்கனால வீக் லெட்டர் போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அலாமத்துல் ஜசம் ஹதுஃபு ஹர்ஃப் இல்லத்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக் லெட்டர் போக்கப்பட்டது அது மஜ்சூமாக இருக்கிறதுக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. திரும்ப சொல்கிறேன். மன் ஷர்த்தியா ஃபேலு ஷர்த் எத்தாய்த்தா அது மஜ்சூமா அதாவது வீக் லெட்டர் போக்கப்பட்டதாக இருக்குது. எத்தாய்த்தாங்கிறது அந்த அலிஃப் இருக்குது, அது போக்கப்பட்டதாக இருக்குது. ஹுதூதுல்லாஹ்
யதஅத்தாக்குள்ள ஃபாயில் ஹுவ மறைஞ்சிருக்குது. ஹுதூத் அல்லாஹ் மஃபூல், மூணாவது தடவை ஹுதூத் அல்லாஹ் மஃபூலை நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? ومن يتعدى حدود الله அப்போ மன் ஷர்த்தியா ஃபேலு ஷர்த் யதஅத்தா ஃபஉலாயிக ஜவாபு ஷர்த், ஃபஉலாயிக ஜவாபு ஷர்த். ஓகேங்களா? ஃபா வந்துருக்குது. ஜவாபு ஷர்த் ஒரு ஜும்லா வரைக்கும் அது என்ன ஜும்லாப்பான்னு கேட்டால் உலாயிக்க முபத்ததா, ஹும் அதுவும் முபத்ததா. ஓகேங்களா? ஃபஉலாயிக் அவர்கள், ஹும் அதுவும் அது ரெண்டு. ஃபலாயிக்க ஹும் என்பது முப்ததா, அஸ்ஸாலிமூன் என்பது ஹபர். ஓகேங்களா? அப்போ ஃபவுலாயிக்க ஹும் அஸ்ஸாலிமூன் அந்த முப்ததாவுடைய ஹபராக இருக்கிறது. இது பன்மையினால் பாருங்கள், இது பதில்னு சொல்லலாம். அவர்கள், அவர்கள் யார்? ஹும் அவர்களே. அப்போ தாக்கீது தௌக்கீதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் முப்ததா, அஸ்ஸாலிமூன் ஹபர். ஹபர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முப்ததா ஹபர் மர்ஃபுவா தான் இருக்கும். அதனால தான் அது மர்ஃபுவா வாவ் நூனோட வந்திருக்குது, யா நூனோட வராமல் இருக்குது. ஸாலமோட இஸ்மு ஃபைல் ஸாலிம் ஸாலிமூன். அல்ஹம்துலில்லாஹ். 35வது ஏபிசிடி மாஷாஅல்லாஹ் நம்ம நிறைவுபடுத்திட்டோம். ஆனால் இந்த பக்கத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு, டிஃப்ரெண்ட்டான தர்கீப்லாம் வந்தது. ஏதோ என்னால் முடிந்தது முயற்சி செஞ்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சிறந்த புரிதலை உங்களுக்கும் எனக்கும் அல்ல தந்து குர்ஆனை நல்ல முறையில் புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானவாக இருந்தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.